இப்போதைக்கு ஏஷியா மார்க்கெட் எல்லாம் மிக்ஸ்டப்பாக தான் ட்ரேட் ஆகிட்டு வருது. ட்ரம்போட H1B விசா அறிவிப்புனால இப்போதைக்கு எட்ஜஸ் நிஃப்டி ஃபாலோ ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செப்டம்பர் 22 இன்னிலிருந்து GST 2.0 ரிஃபார்ம்ஸ் அமலாகுது. இதனால பலதரப்பு மக்களுக்கும் மிக பயனுள்ளதாக அமைய போகுது அப்படிங்கிறது நேற்று மோடி அவர்கள் 5 மணிக்கு உரையாற்றியிருந்தாங்க. குறிப்பாக கார்களுக்கான விலைகளை கம்மி பண்ணியிருக்காங்க. இது போக வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின்களுக்கும் GST கம்மியாகுது. 28% 18% இது மாறி இருக்காங்க. இது போக பட்டர், பால், மில்க் போன்றவற்றிற்கு 18% இந்த டாக்ஸஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. இதனால போன தடவை பட்டர் பன் ஒரு சர்ச்சை வந்துச்சு இல்லைங்களா? ஏன் பட்டர் பன்னுக்கு மட்டும் ஏன் நாங்கள் GST அதிகமாக கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே 5% மாறி இருக்கு. ஏஷடாவ் 0.3% பாசிட்டிவா இருக்கு. ஜப்பான் மாட்டான் நிக்கி 1.3% பாசிட்டிவா இருக்கு. சைனா மாட்டான் ஹாங்செங் 0.7% ஃபாலோ ஆயிருக்கு. ஜஸ்ட் நிஃப்டி 0.4% ஃபாலோ ஆயிருக்கு. எட்ஜஸ் நிஃப்டி பாயிண்ட் பண்ணுறது கேப் டன் அண்ட் ஃபாலிங் செஷன் தெரியுது. நம்ம ஏற்கனவே செக் பண்ணி சொல்லியிருந்தோம். புட்ஸ் ஃபுல்லாக பையிங் வச்சிருக்காங்க. கால் செல்லஸ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு இம்பார்ட்டன்ட் பாட்டம் லெவலாக 25,300 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாப் லெவலாக 25,450 மெயின்டைன் ஆயிருக்கு. புட்ஸ் ஃபுல்லாக பையர்ஸ் இருக்கிறதுனாலையும் அமெரிக்க அதிபர் H1B விசா தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு மார்க்கெட் ஃபாலோயிங்காக இருக்கு. IT செக்டர்ஸ் பெருமளவு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த 10 day சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் 10 கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் செமஸ்டர் ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும்.